நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய காரணங்கள் பலவற்றை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானிக்க பல காரியங்களை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் அழுது கொண்டே இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னால் அழுது கொண்டோ கவலைப்பட்டு கொண்டு ஒரு ஓரத்தில் இருப்பதை நீங்கள் யாருமே விரும்ப மாட்டீர்கள். அதே போல தான் பரலோக தேவனும் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சிருஷ்டிப்பாகிய மனுஷன் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு கவலையாக இருப்பதை அவர் விரும்புவதே இல்லை. அவன் ஆசீர்வாத குறைவாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறதே இல்லை. சங்கீதம் 139:24 வசனத்தை கவனிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். எனக்கு பிரியமானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழிகள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஏதாவது என்னுடைய காரியங்கள், ஏதாவது என்னுடைய செயல்கள், ஏதாவது என்னுடைய வழிகள் என் குடும்பத்தாரை வேதனைப்படுத்துதா? என்னுடைய செயல்கள் வேதனைப்படுத்துதா? என்னுடைய செயல்கள் என் சுற்றியுள்ளவர்களை வேதனைப்படுத்துதா? எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய செயல்கள் பரலோக தேவனை வேதனைப்படுத்துதா? அப்படி என்று சொல்லி அறிந்து அவற்றை நம்மை விட்டு விலக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் நமக்கு இருக்கட்டும். ஒரு வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்மால் சந்தோஷமாய் இருக்க முடியாது. நம்மை சுற்றியுள்ளவர்களை நாம் சந்தோஷமாய் வைத்திருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனை நம்மால் சந்தோஷப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். நாம் ஒரு காரை வாங்கினோம் என்று சொன்னால் அந்த கார் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் நம்ம வாங்குகிறோம். அதில் இன்பமான பிரயாணங்கள் இருக்கணும், அதுக்கு தான் வாங்குகிறோம். நம்ம ஒரு மொபைலை வாங்கினோன்னு சொன்னால் இன்பமான செய்திகளை கேள்விப்படணும், இன்பமான செய்திகளை பிறருக்கு சொல்லணும், இன்பமான ஸ்தோத்திரம் காரியங்களை அதில் பார்க்கணும் என்று சொல்லி நம்ம அந்த மொபைலை வாங்குவோம். வீட்டுக்கு ஒரு பாத்திரம் வாங்கினாலும் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதில் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டாகணும், அந்த பாத்திரம் நமக்கு நல்லா பயன்படணும்னு தான் வாங்குவோம். அதே போல தான் சிருஷ்டி கர்த்தர் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால் நம் மூலமாய் அவர் சந்தோஷப்பட வேண்டும், நம் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும். அதற்கு விரோதமாய் எந்த காரியங்கள் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்தால் அதை நீக்கிவிட தேவன் தம்முடைய சத்தியத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த காரியம்தான் தேவனை வேதனைப்படுத்துது, இந்த காரியம்தான் மற்றவர்களை வேதனைப்படுத்துது என்று தெரிந்தால்தான் அதை நம்ம விட்டு அகற்ற முடியும். அதை வசனத்தின் மூலம் தேவன் இன்றைக்கு தெளிவுபடுத்தி தருவாராக. மார்க் 7:21 முதல் 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் உங்களை தீட்டுப்படுத்தும். சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் உங்களையே வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ளேருந்து வரும். உங்களை வேதனைப்படுத்தும், சுற்றியுள்ளவர்களை வேதனைப்படுத்தும், உங்களை சிருஷ்டித்த கர்த்தரை வேதனைப்படுத்தும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதா? சோதித்து பாருங்க, செக்லிஸ்ட் எழுதி அதில் செக் பண்ணி பாருங்க. இருந்தால் ஆண்டவரே இதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஆண்டவரே இந்த சொல்லப்பட்ட இத்தனை பொல்லாத சிந்தனைகளும் என்னை விட்டு போக நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கட்டும், இயேசுவே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னால் அவர் பரிசுத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். முதல்ல நீங்கள் விரும்பணும். எந்த பாவத்தையும் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்வேன், ஆண்டவர் என் கையிலிருந்து அந்த பாவத்தை பிடுங்கி போடணும், அந்த பாவத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தரே நேரடியாக வந்து என்னை தடுக்கணும், இல்லாத ஏதாவது ஒரு மனுஷனை அனுப்பி என் கையை பிடிச்சி அந்த பாவத்திலேருந்து இழுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. சில வேளை தேவைப்பட்டால் தேவன் அதை செய்வார். அல்லாத பட்சத்தில்
நீங்க முதலாவதாக அது பாவம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு உங்கள் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களை, பொல்லாத சிந்தனைகள் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிறதா? நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருப்பீங்க, ஆனால் உங்களோட மைண்டை ரீட் பண்ணுகிற ஒரு கருவி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு விரோதமான சிந்தனைகள், யாராவது காயப்படுத்தினாங்கன்னா அவர்களை பற்றி யோசிக்கிற சிந்தனைகள், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சகல எண்ணங்களையும் அவர் நியாயம் தீர்ப்பாராம். அப்போ நம்முடைய சிந்தையிலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய சிந்தையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவம் எங்கே உருவாகுதுன்னா உங்களுடைய சிந்தனையில், கற்பனையில் உருவாகுது. அப்புறம் உங்களை அந்த பாவம் அடிமைப்படுத்துகிறது. அப்புறம் அந்த பாவம் உங்களை கட்டுகிறது. அப்புறம் அந்த பாவம் உங்களை மேற்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு அந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமை ஆகிறீங்க. பாவத்தில் மறிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அந்த பாவம் உங்கள் எலும்புகளோடு சேர்ந்து படுத்துக்கொள்கிறது என்று சொல்லுகிறது. அப்போ கடைசி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் அந்த பாவத்துக்கு நம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, பொல்லாத சிந்தனைகள், யாரை குறித்தாவது பொல்லாத சிந்தனைகள் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவரே, என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க, ஆனாலும் அந்த தீமை செய்த எண்ணம் என் மனதுக்குள்ளேயே ஓடி 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 நான் அவங்களுக்கு எதிரடையாக தீமை செய்யாட்டிலும் என் மனசில் அநேக முறை அவங்களை தூஷித்தது உண்டு, அநேக முறை அவங்களை சபித்தது உண்டு அப்படின்னு சொல்லுகிற சிந்தனைகள் இருக்குமென்னா இயேசுவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத சிந்தனைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையாக வேண்டும். அது மாத்திரமல்ல, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் இருக்குமென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய சரீரத்துக்கு விரோதமான பாவங்கள், உங்கள் சன்மார்க்கத்துக்கு விரோதமான பாவங்கள் எதையாவது உங்கள் மனதில் சிந்தித்திருந்தால் கூட, நீங்கள் அந்தரங்கத்தில் செய்திருந்தால் கூட, தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விடுதலையாக பிரயாசப்பட வேண்டும். பாவம் எந்த மனிதனுக்கும் இகழ்ச்சி, எந்த ஆத்துமாவுக்கும் அது இகழ்ச்சியாக இருக்கிறது. பாவம் செய்யும்போது நீங்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுவீர்கள். நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையாகும் போது உங்கள் குடும்பத்தாரால் வெறுக்கப்படுவீர்கள். அதே போலதான் எந்த பாவமும் உங்களுக்கு புகழ்ச்சியே அல்ல, இகழ்ச்சியை தான் கொண்டு வரும். அப்போ உங்கள் சரீரத்துக்கு விரோதமான பாவங்கள், யாருக்கும் விரோதமான பாவம் செய்யலையே, என் மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்யலை, என் கணவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலை, நான் அவர்களை எதுவும் காயப்படுத்தலை, நான் செய்கிறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும், உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தாலும் அதையும் தேவன் அருவருக்கிறார், அதையும் தேவன் வெறுக்கிறார். உங்கள் அந்தரங்க பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். வேதனை உண்டாக்கும் வழிகள் உங்களிடத்தில் உண்டா? நமக்கு தெரியும் எது பாவம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள். வெளியே பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருக்கலாம், ஆனால் அந்தரங்க பாவங்கள், அந்த பாவம் என்று தெரிந்திருந்தும் அதற்கு தண்டனை வராததினாலே, அதற்கு நடவடிக்கை கர்த்தர் எடுக்காததினாலே துணிஞ்சு மறுபடியும் அந்த பாவங்களை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே அதை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கொலைபாதகங்கள், இதற்கு விரோதமாக தேவன் நடவடிக்கை எடுப்பார். யாரையாவது கொலை பண்ணியிருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய தப்பிதங்களை, உங்களுடைய குற்றங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். சட்டத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். சட்டத்தில் இந்த தப்ப குறுக்கு வழியை தேடாதிருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, எந்த மனுஷனையும் நம்ம நிறைய நேரத்தில் நீங்கள் ஃபிசிக்கலாக கொலை பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள் வார்த்தையில் உங்கள் பிள்ளைங்களை சொல்லியிருப்பீங்க, கொன்றுவேன் உன்னைய அப்படி சொல்லியிருப்பீங்க. அதையும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் கிருபை உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். கொலை பாதகங்கள் இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள்
இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். இதெல்லாம் வேதனை உண்டாக்கும் வழிகள். களவு இருக்கக்கூடாது, எந்த பொருளையும் நம்ம இச்சிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏதாவது தப்பிதமாய் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், தப்பிதமாய் நம்முடைய கணக்குக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், அதை உரியவர்களிடத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்து விட வேண்டும். அப்போ பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. போதும் என்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இதை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் தூஷணம் நீங்கள் யாரையும் நேரடியாக தூஷித்திருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் வேலையை கொடுக்கும்போது, அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது, உங்களுடைய வார்த்தைகளினாலே தூஷித்திருப்பீங்க, உங்கள் மனதில் உங்களை தூஷித்திருப்பீங்க. உன் ஜனத்தின் அதிகாரியை தீங்கு சொல்லாயாக என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய அரசாங்கத்துக்கு விரோதமாக, நமக்கு மேல்பட்ட எந்த அதிகாரத்துக்கும் விரோதமாக நாம் தீங்கு எதுவும் சொல்லக்கூடாது. நமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் விரும்புகிறீங்க விரும்பலை, எந்த அரசாங்கங்களானாலும் எந்த அதிகாரங்களானாலும் தேவன்தான் அதை ஏற்படுத்துகிறார். தேவன்தான் நமக்கு மேலே அவர்களை வைக்கிறார். அதனால் அவர்களுக்காக ஜபம் பண்ண சொல்லி தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தூஷிக்கிறது நம்முடைய வேலை அல்ல. உங்களுக்கு வேலை பழுவாக இருக்குதா, ஆண்டவரே சீக்கிரம் முடிக்க எனக்கு இரக்கம் செய்யுங்க, ஆண்டவரே அந்த அதிகாரி கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், அந்த அதிகாரி என்னை பட்சமாய் நடத்த உம்முடைய தயவை தேடுகிறேன், நீர் என் கூட இருந்து என்னை காரிய சமர்த்தனாய் மாற்றுங்கப்பா, என்னை காரியத்தை வேகமாய் செய்கிறவளாய் மாற்றுங்க ஆண்டவரே, காரியத்தை நுணுக்கமாய் செய்கிறவளாய் மாற்றுங்க ஆண்டவரே, காரியத்தை வேகமாய் செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாம். மேலே உள்ள எந்த அதிகாரங்களையும் தூஷிக்க கூடாது. நீங்கள் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறீங்களா, அவங்களை தூஷிக்கக்கூடாது. யாராவது உங்கள் வீட்டில் வேலை பார்க்குங்க, உங்கள் கீழே வேலை பார்க்குறாங்களா, அவங்களை நீங்கள் கடினமாய் நடத்தக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பாவம். இதை நீங்கள் சரியாய் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுடைய இம்மெச்சூரிட்டினால் அவங்கள கடினமாக நடத்திருக்கீங்க, அவங்கள ஸ்தோத்திரம் கனவீனப்படுத்தியிருக்கீங்க, உங்கள் அதிகாரிகளை நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கீங்க, தூஷிக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. தேவன் மன்னிக்க தயப்பெருத்தவராக இருக்கிறார். கூடுமானால் சம்பந்தப்பட்டவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க தாமதிக்காதீங்க. சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பிரஸ்டீஜ் பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்பது தேவனுக்கு பிரியமானது. நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது பரலோகம் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறது. பரலோகம் சந்தோஷப்படுதுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்கிறீங்க. தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது தாழ்த்துறீங்க, உங்களை தேவனுக்கு முன்னாடியும் தாழ்த்துறீங்க, குற்றம் யாருக்கு விரோதமாக செஞ்சுருக்கீங்களோ அவங்களுக்கு முன்னாடியும் நீங்கள் தாழ்த்துறீங்க. அப்போ பரலோகம் உங்களை கனப்படுத்தும். அதனால் அதை செய்கிறதுக்கு தாமதிக்காதீங்க, வெக்கப்படாதீங்க, அதில் எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க, அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைத்துக்கொள்ளாதீங்க. அதை செய்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுங்கள், துரிதப்படுங்கள். ஸ்தோத்திரம். தூஷணம், பெருமை இது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மதிகேடு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எவ்வளவு ஞானியானாலும் சொற்ப மதியினம் ஸ்தோத்திரம் அவனுக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும். தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் ஒரு சத்தையை நார பண்ணுகிறது போல சொற்ப மதியினமும் ஞானவான்களை எப்படி ஆக்கும். சொற்ப மதியினம் இருந்தால் கூட அது எப்படி ஆயிரும். ஸ்தோத்திரம். உங்களுடைய வேலையிலே ஸ்தோத்திரம், உங்களுடைய கண்ணியத்திலே ஸ்தோத்திரம், உங்களுடைய சன்மார்க்கத்திலே கொஞ்சம் மதியினத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தாலும் உங்களுடைய பேரை பிசாசு கெடுக்க பார்ப்பான். உங்களுடைய பேர் அந்த இடத்துல கெட்டு போகும், உங்களுடைய வாசனை அந்த இடத்துல கெட்டு போகும், உங்களுடைய சாட்சி அந்த இடத்துல கெட்டு போகும். அதனால் இது எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, தப்பு செஞ்சிட்டீங்க, இப்போ குற்ற உணர்ச்சியில் நீங்கள் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு காரியம், உங்களுடைய குற்ற உணர்ச்சி உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. அதே போல் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குற்றத்துக்கு அரசாங்கமோ சம்பந்தப்பட்டவர்களோ ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனைகள் உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்காது. அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், சிறைச்சாலைக்கு போய் வந்த யாருமே அடுத்து எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, அவங்கெல்லாம் பரிசுத்தவான்களாய் மாறி இருப்பாங்க. அப்படி அல்ல, தண்டனைகள் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்காது. குற்ற உணர்வு ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. அப்போ நீங்கள் அதை பாவம்னு ஒத்துக்கொள்ளணும். அடுத்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும்.
மூணாவது காரியம், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாயில் நீங்கள் அதை அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் இந்த தப்பு செய்கிறேன், இந்த தப்புலேருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புகிறேன், உங்கள் ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கட்டும், நான் மறுபடியும் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். உங்களை பரிசுத்தவான்களுடைய பட்டியலிலே சேர்க்க அவர் தாராள மனமுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனக்கவலை எதிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கும்னா, நம்முடைய பாவம் பெருகும் போது அல்லது பாவத்தில் நீங்கள் தொடர்ந்து தரித்திருக்கும் போது, பாவம் பண்ணி 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 உங்களுடைய இருதயம், ஸ்தோத்திரம், மன சாட்சி கடினப்படும் போது, ஸ்தோத்திரம், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு வெறுமை இருக்கும், ஒரு இருள் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம், எப்படிப்பட்ட எந்த பாவங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும், வெளியரங்கமான பாவங்களோ அந்தரங்க பாவங்களோ, மனதில் இருக்கிற பாவங்களோ சிந்தனையில் இருக்கிற பாவங்களோ எதுவாக இருந்தாலும் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவனுடைய ஒத்தாசையை நாட வேண்டும். உங்கள் மனசை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் வழி, உங்களுடைய மனசை தேவ வசனத்தால் நீங்கள் நிரப்பணும். பாவ சூழ்நிலைமை வரும்போது அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களை விடுவித்து கொள்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கணும். யோசேப்புக்கு பாவ சூழ்நிலைமை வந்தது. அவனை கண்காணிக்க அவனுடைய தாய் தகப்பன் அங்கே இல்லை, சகோதரர் யாரும் இல்லை, ஈவன் அவனுக்கு வேலை கொடுத்த எஜமானன் கூட அங்கே இல்லை. பாவம் செய்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும், நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பரிசுத்தமாகணும்னு நினைக்கும் போது, பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கும் போது எல்லாம் உங்களுக்கு எதிரடையாக இருக்கிறது போல தோணும். பாவம் செய்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும், பரிசுத்தமாய் வாழ்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் இயேசுவை அண்டிக்கொண்டோம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்றது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸ்தோத்திரம். வேத வசனத்தால் நம்முடைய மனசை நிரப்பணும். ரெண்டாவது, பாவம் செய்கிற சூழ்நிலைமை இருக்கிற இடமா இருந்தால் அதில் எவ்வளவு லாபம் வந்தாலும் அந்த இடத்தை விட்டு அடுத்த செகண்ட் அங்கே இல்லாதபடிக்கு உங்களை அந்த இடத்திலிருந்து விலக்க நீங்கள் துரிதப்பட வேண்டும். யோசேப்பு அவள் தன் பாவம் செய்ய அவனை நிர்பந்தித்த போது தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடி போனான் என்று சொல்லியிருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இளைஞர்களே, வாலிபர்களே, பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மாதிரி இச்சைகளுக்கு, பாவத்துக்கு, விக்கிரகத்துக்கு நாம் விலகி ஓட வேண்டும். ஏன்? இது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். இது நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு நமக்கு ஒரு பெரிய தடையாக நம்முடைய வாழ்க்கையில வந்து நிற்கும். நம்மை குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளி நம்மை, ஸ்தோத்திரம், நிரந்தரமான இருளுக்குள்ளே தள்ளுகிறதற்கு இந்த பாவமும் பாவ சூழ்நிலைமைகளும் நமக்கு விரோதமாக ரொம்ப நெருங்கி நிற்கும். அதனால் தான் எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஸ்தோத்திரம், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதில் நம் கவனமாக இருப்போமாக. ஏதாவது பாவம் நம்மிடத்தில் இருக்குமானால் அது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும், அது நமக்கு வேதனை உண்டாக்கும். நம்ம பாவம் செய்கிறது நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் வேதனையை கொடுக்கும். நம்ம பாவம் செய்கிறது தேவனை விட்டு நம்மை பிரிக்கும். தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய பாவமே அது ஒரு பெரிய, ஸ்தோத்திரம், வெண்கலம் போல இருந்து அது நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பிரிவினை சுவராக இருந்து தடுத்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த பாவமா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை ஆக உடனடியான முயற்சி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை பெறுங்கள், வசனத்தினாலே உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். பாவ சூழ்நிலைமை உண்டாக்குகிற எந்த இடத்தையும் விட்டு தூரமாவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் துரிதப்படுங்கள். ஸ்தோத்திரம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடினால் உச்சரிக்கவும் மாட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது, நம்மிடத்தில் காணப்படுகிற வேதனை உண்டாக்கும் வழி என்னன்னா, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றினோம் ஆனால் அது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். விக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருக்குதா, அது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும், அது உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கும். விக்கிரகங்கள் தேவன்
எரிச்சல் படுகிற ஒரு காரியம். தேவன் எரிச்சல் படுகிற காரியம் நம்ம இடத்துல இருக்கா, நம்மளால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், வானத்தின் கீழே பூமியிலே யாதொரு விக்கிரகத்தையும் செய்யவும் நமஸ்கரிக்கவும் வேண்டான்னு சொல்கிறார். ராகேல் தன் தகப்பனாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து வரும்போது அவனுடைய சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டாள். நன்றாக கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ லாபான் யாக்கோபை துரத்தி கொண்டு வருகிறான். அந்த ராத்திரியிலே யாக்கோபின் தேவன் லாபானுக்கு தரிசனத்திலே தோன்றி, நீ என் தாசனாகிய யாக்கோபுக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டார். ஆனாலும் வந்த உடனே யாக்கோபுக்கிட்ட சொல்கிறான், நீ இப்படி ராத்திரியில் களவாய் ஓடி வந்தது என்ன? என் 2 குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்து வழி அனுப்பியிருப்பேனே, என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டே அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு சொல்கிறாரு, நான் ஸ்தோத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்னா நீர் என் பிள்ளைகளையோ என் மனைவிகளையோ விடமாட்டீர். அது மாத்திரமல்ல, நீர் 10 விசை என் சம்பளத்தை மாற்றினீர், எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்தீர். ஆனாலும் நான் சேவிக்கிற தேவன் நேற்றுக்கு ராத்திரி உம்முடைய தரிசனத்தில் சொப்பனத்தில் தோன்றினதுனால இன்னைக்கு நீர் எனக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லாபான் சொல்லுகிறார், எல்லாம் சரி, நீ போவதெல்லாம் போ, என் விக்கிரகங்களையே எடுத்துகிட்டு போகிறேன்னு உடனே ஸ்தோத்திரம், அந்த விக்கிரகம் இங்கே யார்கிட்டையுமே இல்லை. நாங்கள் விக்கிரகத்தை வழங்க மாட்டோம், யார்கிட்டையுமே இல்லை. அப்படி யார்கிட்டையாவது இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொலை செய்யப்படட்டும், அவங்க நீங்கள் செலுத்துகிற நீதியை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்லிட்டார். இப்போது ராகேல் ஸ்தோத்திரம் ஒரு ஒட்டகத்து மேலே அந்த விக்கிரகத்தை வச்சு அதன் மேலே துணியெல்லாம் போட்டு அதன் மேலே உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ லாபான் கிட்ட ராகேல் சொல்கிறாங்க, நான் இப்போ இறங்க முடியாது, என்னோடய சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் லாபானுடைய கண்ணுக்கு மறைச்சிடுறாங்க. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இதே ராகேல் ஸ்தோத்திரம் யாக்கோபு அதிகமாய் நேசித்த ராகேல், யோசேப்பை பெற்றெடுத்த ராகேல், பென்யமீனை வயிற்றிலே சுமக்கிற ராகேல், பிள்ளை பேறு காலம் வரும்போது பிள்ளையை பெற்றெடுத்து மரித்து போகிறாள். ஸ்தோத்திரம், தங்களுடைய மூதாதையர்கள் அடக்கம் பண்ணப்படுகிற கல்லறையிலே இந்த ராகேல் அடக்கம் பண்ணப்படவில்லை. போகிற வழியில் ஒரு இடத்துல பிரயாணத்தின் வழியிலே அடக்கம் பண்ணப்படுகிறாள். ஸ்தோத்திரம், பாதி வயது இளம் வயதிலே மரித்து போகிறாள், பேறு காலத்திலே மரித்து போகிறாள். ஏன்? விக்கிரகத்துக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தம் இருந்ததுனால, விக்கிரகத்தை விட்டு வராததுனால இந்த பிரச்சனை ராகேலை தொடர்ந்தது. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலோ உங்கள் எல்லைகளிலோ விக்கிரகம் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுக்கு வேதனை கொண்டு வரும். இந்த மாதிரி வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருந்தால் அதை அப்புறப்படுத்திடுங்க. கேலண்டர் கிறிஸ்டியன்றனால ஆண்டவர் படம் போட்ட இயேசு படம் போட்ட கேலண்டர் கொடுத்தாங்க, அதை வீட்டில் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் முதலாவது அதை உங்கள் வீட்டின் எல்லைகளிலிருந்து அப்புறப்படுத்துங்க. அது இயேசு என்று உங்களுக்கு யார் சொன்னது? யாரோ ஒருவருடைய படத்தை நாம் இயேசு என்று எப்படி சொல்ல முடியும்? தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை உங்களை வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுடைய ட்ரெஸ் அயன் பண்ணி வரும்போது அதில் ஸ்தோத்திரம் பேப்பர்ஸ் வைப்பாங்க. அந்த பேப்பர்ஸில் ஸ்தோத்திரம் உள்ளுக்குள்ளே ஏதாவது விக்கிரகத்தின் படம் இருக்குதா, உடனே வாங்கின ட்ரெஸ்ஸை உள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போதே அதில் ஏதாவது விக்கிரகத்தின் படம் இருக்குதுன்னு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம், உங்கள் வீடுகளுக்கு பத்திரிகைகள் வரும்போது அதில் ஏதாவது விக்கிரகத்தினுடைய ஸ்தோத்திரம் மலர்கள், விக்கிரகத்தினுடைய நாளிதழ்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு அதில் கவனமாக இருங்கள். சின்ன சின்ன விஷயங்களே நீங்கள் கவனமாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் பெரிய ஆபத்துகளுக்கு தேவன் உங்களை விலக்கி காப்பார். விக்கிரகங்கள் இருக்கும்போது பிரசவ காலங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும். விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் பிரசவ காலங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும், வேதனைகள் பெருகும். ஸ்தோத்திரம், தேவனுடைய எரிச்சல் உங்கள் மேலே இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். உங்கள் எல்லைக்குள்ளே விக்கிரகங்கள் வராதபடிக்கு உங்களால் முடிந்த எல்லா நடவடிக்கைகளையும் எடுங்க. கர்த்தர் மற்ற காரியங்களிலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அனுகூலமாக இருப்பார். விக்கிரகத்தை வெறுக்கும் போது, விக்கிரகத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் உங்கள் ஆதரவில் இருப்பார். நிறைய பேர் கேட்பாங்க,
நாங்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்போ நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்யும்போது இந்த பொருத்தனை செஞ்சுருந்தோம், அதை மட்டும் செலுத்திடலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டீங்கன்னா விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பொருத்தனைகளை நீங்கள் செலுத்த தேவையில்லை. அந்த பொருத்தனை செலுத்தாததுனால அந்த ஆவிகள் உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தும் என்கிற பயமும் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்பொழுது நீங்கள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அடைக்கலமாய் வந்திருக்கீங்க, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க, ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வந்திருக்கீங்க, அந்தகார இருள் நின்று பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கீங்க. இனி அந்த விக்கிரகம் உங்கள் மேலே பலன் செய்ய முடியாது, இனி அந்த கட்டுகள் உங்கள் மேலே பலன் செய்ய முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசெல்லுதலும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் உங்களுடைய துருகமாக இருக்கிறது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்நிய தேவர்கள் உங்கள் எல்லைகளிலே இராதபடிக்கு அதிலே நீங்கள் கவனமாயிருங்கள். நானே உன் தேவனாகிய கர்த்தர், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே, அந்த கட்டளைகளை கவனமாய் கைக்கொள்ள கவனமாக இருங்க. ஆண்டவர் மேலே முழு அன்பாக இருங்க, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையாக இருங்க, ஆண்டவர் மேலே முழு விசுவாசமாக இருங்க. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களுடைய நாமத்தை உங்கள் நாவினால் உச்சரிக்கவும் வேண்டாம். சில வார்த்தைகளை உங்கள் உச்சரிக்கும் போது நீங்கள் ஸ்தோத்திரம் அசுத்த ஆவிகளுக்கு வாசலை திறக்கிறீங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு உச்சரிச்சிங்கன்னா அது ஸ்தோத்திரம் அசுத்த ஆவிகளுக்கு உங்கள் வாசலை திறக்கிறது போல. சில வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்கள் பாரம்பரியத்தின்படி உங்கள் வாயில் அது வந்துடும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பல வார்த்தைகளை சொல்லி பழகுனதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் உங்கள் வாயை வேதாகம வார்த்தைகளால் நிரப்பி பழங்க. ஓ காஷ், ஓ காட், அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பழகுங்க. சத்தியம் பண்ணாதீங்க. வானத்தின் கீழே பூமியில் யாரை குறித்து சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். எது உண்மையோ அதை பேசணும், எது சத்தியமோ அதை பேசணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. மிஞ்சினது தேவனுடைய பர்வதத்தில் தேவனுடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். சத்தியம் பண்ணாதீங்க. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது, அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது, அது ஸ்தோத்திரம் அவருடைய பாதப்படி. நிறைய பேர் பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணுவீங்க உங்களை நிரூபிக்கிறதுக்காக, அதுவும் தவறு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஸ்தோத்திரம். அதனால இதில் நீங்கள் கவனமாயிருங்க. சத்தியம் பண்ணக்கூடாது, அந்நிய வார்த்தைகளை உங்கள் வாயிலை உச்சரிக்கக்கூடாது, அந்நிய தேவர்களின் நாமங்களை உங்கள் வாயிலை உச்சரிக்கக்கூடாது. இதில் கவனமாயிருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன, அல்லது நம்ம சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சந்தோஷம் தரக்கூடியது போதும் என்கிற மனம். இது நமக்கு சந்தோஷத்தை தரும். அப்போ பேராசை இது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். நிறைய பேர் எது இல்லையோ அதை நினைச்சு அழுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அப்போ 6 லட்சம் ஜனங்கள், கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 30 லட்சம் ஜனங்கள் வரை இருந்திருக்க கூடும்ன்றாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு காலையில் அவங்க வீட்டு வாசலில் இருக்குமா. இது எவ்வளோ பெரிய அற்புதம். நீங்கள் காலையில் உங்கள் வீட்டை திறந்தோன்னா உங்கள் வீட்டை வாசலில் உங்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் காலையாக அவங்க வீட்டு வாசலில் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த மன்னா எப்படிப்பட்டதான், தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும், அது வெண்மையானதாக இருக்கும், அது கொத்துமல்லி அளவாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தேவன் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறார். ஸ்தோத்திரம். தூதர்களுடைய அப்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் இவங்க தங்களோடு வந்த அந்நிய ஜனங்கள்னால ஸ்தோத்திரம் முறுமுறுப்பை கற்றுக்கொண்டாங்க. என்ன முறுமுறுப்பு? எங்களுக்கு இறைச்சி இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுப்பை கற்றுக்கொண்டாங்களாம். அப்போ இருக்கிறதுல திருப்தி அடையலை. ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தவங்க உங்க மேலே போட்ட இன்புட்னால, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண ஸ்தோத்திரம் எதிர்மறையான எண்ணங்கள்னால முறுமுறுப்பை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த முறுமுறுப்பு உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்திருக்கிறது. அந்த முறுமுறுப்பு உங்களுக்கு நோய்களை கொண்டு வருகிறது. அந்த முறுமுறுப்பு உங்களுக்குள்ள கவலையை கொண்டு வருகிறது. அந்த முறுமுறுப்பு உங்களை சுற்றிலும் ஆரோக்கியமற்ற சூழலை உண்டாக்கி இருக்கிறது. அந்த
முறுமுறுப்பிலிருந்து இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்துருக்கீங்கப்பா, போதும் ஆண்டவரே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் எனக்கு ஆண்டவரே. இத்தனை நாள் வரைக்கும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல என்னை அழகாய் சுமந்து வந்தீங்க, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வயசு வரைக்கும் டேப்லெட் இல்லாமல் என்னை சுகமாய் கொண்டு வந்தீங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன பலவீனம், இதுக்கு கொஞ்சம் டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்குது, இது நிரந்தரம் அல்ல, என் தேவன் சுகமாக்குவார். இத்தனை நாள் சுகத்தோடு காத்தவர் இனிமேலும் சுகத்தோடு காப்பார். இத்தனை நாள் என்னை சுகமாய் தூங்க பண்ணினவர் இனிமேலும் என்னை சுகமாய் தூங்க பண்ணுவார்னு சொல்லி அவருடைய கடந்த கால நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது, கடந்த காலத்தில் தேவன் நடத்தி வந்த அதிசயமான பாதைகளை தியானிக்கும் போது தேவன் உங்கள் மேலே சந்தோஷமாக இருப்பார். நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். பேராசை இல்லாததை நினைச்சு அழுறது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. இல்லாததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? இல்லாததை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலைமை வருகிறது. அப்போ சவுல் கிட்ட போய் நான் இந்த கோலியாத்துக்கு விரோதமாக போகிறேன் என்று தாவீது சொல்லும்போது சவுல் சொல்றான், அவன் பிறந்தது முதல் யுத்த வீரன். ஸ்தோத்திரம். சமஸ்த இஸ்ரவேலும் எல்லாரும் போர் வீரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க, நீனோ இளைஞனா இருக்கிறா, நீ எப்படி அவனுக்கு விரோதமா போவன்னு சொன்ன உடனே தாவீது நல்ல நினைவுபடுத்த பார்க்குறான். என் சின்ன வயசுல ஸ்தோத்திரம் ஒரு விசை என் தகப்பனுடைய ஆடுகளை நான் கண்காணித்து கொண்டிருக்கும் போது அந்த ஆட்டுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் ஒரு கரடி வந்தது. அப்போ நான் அதை கொன்று அந்த ஆட்டை தப்புவித்தேன். இன்னொரு விசை ஒரு சிங்கம் வந்தது, அது ஆட்டை கவ்விக்கொண்டது. அப்போ சிங்கத்தின் வாயை கிழிச்சு அந்த வாயிலிருந்து நான் ஆட்டை காப்பாற்றினேன். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கடந்த காலத்திலே தேவன் அவன் மூலமாய் செய்த அதிசயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறான். இப்போ இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே இந்த பெலிஸ்தீனையும் நான் மேற்கொள்வேன் என்று சொல்கிறான். அப்போ கடந்த கால வெற்றி, கடந்த காலத்தில் தேவன் நடத்தின விதங்கள், இதை நம்ம நினைச்சு துதிக்கணும். பேராசை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். போதும் என்கிற மனசு இருக்கணும். நன்றி உணர்வு இருக்கணும். நன்றி உணர்வு இல்லாவிட்டால் தேவன் நம்ம பிரியமாக இருக்க மாட்டார். கடந்த காலத்தில் கரடியின் கைக்கு ஆட்டை தப்புவித்தேன், சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை தப்புவித்தேன், சிங்கத்தின் வாயை கிழிச்சு தப்புவித்தேன், இந்த பெலிஸ்தீனை மேற்கொள்வேன் என்று சொன்னான். சொன்னபடியே அதை மேற்கொண்டு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தான். எனக்கு பிரியமானவர்களை, நன்றி உணர்வு ஸ்தோத்திரம் இல்லாமை வேதனை உண்டாக்குகிற வழியா இருக்குது. நன்றியே இல்லை என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட நன்றியா நடந்து கொள்ளுங்க. இதுவரை தாங்கினார், இதுவரை நடத்தினார், தாயின் கற்பத்திலே தாங்கினார், அநேக முறை வியாதி படுக்கையை மாற்றி போட்டார், பெரிய பெரிய ஆபத்துகளுக்கு தப்பு வைத்தார், இந்த சூழ்நிலைமையும் தப்பு வைப்பார் என்று சொல்லி நீங்கள் நன்றி உணர்வோடு இருப்பீங்கன்னா உங்கள் மூலமாய் தேவன் சந்தோஷப்படுவார். ஸ்தோத்திரம். எதிர்மறையான எண்ணங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது வேதனை உண்டாக்குகிற வழி. 2 கொரிந்தியர் 10:5 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லியிருக்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் சிறைப்படுத்தணும். எதிர்மறையான எண்ணம் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும். ஆனால் எதிர்மறையான எண்ணங்கள், தோல்வி எண்ணங்கள் எல்லாம் வரும். ரைசிங் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வரும். இப்படி நம்முடைய எண்ணம் நம்ம மேற்கொள்கிற மாதிரி வரும். ஆனால் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்படுத்துகிற அனுபவம், சிறைப்படுத்துகிற பலம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அப்போ அந்த பலம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு சரியான போர் ஆயுதங்கள் இருக்கணும். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய போராயுதம் என்ன?
சர்வாயுத வர்க்கம். நம்முடைய போராயுதம் என்ன? ஸ்தோத்திரம். நம்முடைய போராயுதம் என்ன? இயேசுவை உயர்த்துகிற துதி. நம்முடைய போராயுதம் என்ன? ஜெபம். நம்முடைய போராயுதம் என்ன? முழங்கால். நம்முடைய போராயுதம் என்ன? கண்ணீர். இதை வச்சு எதிர்மறையான எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தணும். உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணம் இருக்குதா? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் இந்த டேப்லெட்ஸ்லேருந்து வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸ்தோத்திரம். என்னுடைய சுகம் திருப்ப வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லை. என் பிள்ளைங்களெல்லாம் பார்ப்பேன், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளெல்லாம் பார்ப்பேன்ற நம்பிக்கை இல்லை. அப்படியெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குதா? அதை இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்படுத்த தேவன் இந்த நாளிகையிலே உங்களுக்கு அதிகாரத்தையும் சிந்தையை மேற்கொள்வதற்கான திறனையும் கத்த தருவாராக. எல்லா நெகட்டிவ் விஷயம் இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ என்று சொல்லி அதை சிறைப்படுத்துவோமா? உங்கள் மனசில் வரும், இது முடியாது அப்படின்னு. இயேசு நாமத்தினால முடியும். இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு உங்கள் மனசே உங்களுக்கு விரோதமாக எழும்பும், உங்கள் எண்ணமே உங்களுக்கு விரோதமாக எழும்பும். அப்போ என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டே போகுது, திருமணம் நடக்காது அப்படின்னா, என் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் நான் காண்பேன். ஸ்தோத்திரம் சொல்லணும். உங்களுடைய சரீரம் மறுபடியும் சுகமாகி பழைய நிலைமைக்கு வரும் என்று மருத்துவத்தில் எந்த சாத்தியமும் இல்லை. நீங்கள் டேப்லெட் போட்டு உங்களை லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாமே தவிர வியாதிலிருந்து விடுதலையாக முடியாது. இந்த ஹார்மோன்ஸ் இப்படி தான் இருக்கும், 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும், இதில் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரம் வால வயதில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும். வாதையின் கூடாரத்தை அணுகாது. வசனத்தை சொல்லி சொல்லி மேற்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது 40 நாட்கள் வனாந்திரத்தில் போய் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். அப்பொழுது அவரை சோதிக்கும்படி சாத்தான் அவரை வனாந்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஸ்தோத்திரம், இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னானா. உடனே ஆண்டவர் அவனை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வசனத்தை சொல்லி ஜெயிச்சார். அல்லேலூயா. அவருக்கு அப்ப இன்ஸ்டன்ட் நீடு, அவசர தேவை என்ன? உபவாசம் இருந்த உடனே பசிக்கும், சாப்பாடு வேணும். அந்த அவசர தேவை, உடனடி தேவையை வச்சு அவரை சோதிக்கிறான். உடனே ஆண்டவர் அவனை வசனத்தை வைத்து ஜெயித்தார். அடுத்ததாக தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் மகிமையெல்லாம் அவருக்கு காண்பிச்சு, இந்த உலகமும் அதில் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆராதனை போராட்டத்தை அவருக்கு முன்பாக வைக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை வச்சு அவனை ஜெயிச்சார். அதே போல ஒரு உயரமான மலைக்கு கொண்டு போய் இங்கிருந்து தாழ குதியும் என்று சொன்ன உடனே ஸ்தோத்திரம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி வசனத்தினால அவனை ஜெயித்தார். அப்பப்ப அவருக்கு உடனடி போராட்டம் ஒன்று வந்தது, ஆராதனை போராட்டம் வந்தது, ஆளுகை போராட்டம் வந்தது. இதெல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் அவர் வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்கள் வரும், போராட்டங்கள் வரும், உடனடி தேவைக்கு ஒரு போராட்டம் வரும், உங்கள் ஆராதனைக்கு போராட்டங்கள் வரும், உங்கள் ஆளுமைக்கு போராட்டங்கள் வரும், உங்கள் ஆளுகைக்கு போராட்டங்கள் வரும், உங்கள் எண்ணங்களிலே யுத்தங்கள் வரும். இந்த சகல எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படுத்த தேவன் உங்களுக்கு அதிகாரம் தருவாராக. மாயையான எண்ணங்கள், ஸ்தோத்திரம், எதிர்மறையான எண்ணங்கள், தெளிவில்லாத எண்ணங்கள், குழப்புகிற எண்ணங்கள், இதுவா அதுவா என்கிற எண்ணங்கள், இதெல்லாம் வேதனை உண்டாக்குகிற வழிகள். இதெல்லாத்திலிருந்து விடுதலையாக என்ன வழி? நம்முடைய மனது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கணும். எப்படி சிறைப்படுத்தப்படும்? வசனத்தினால நம்மை நிரப்பும் போது சிறைப்படுத்தப்படும். அந்த வசனத்தை நம்ம வாயினால் அறிக்கை பண்ணும்போது அது நமக்கு பலனாய் மாறுகிறது. உங்கள் விசுவாச அறிக்கையை உங்களுக்கு பலனாய் மாறும். அப்போ வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ நீங்க இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து விடுதலையாக முடியும். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஸ்தோத்திரங்கள், துதிபலிகள் உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பலனாய் அரணாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், உங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் பலனாய் இருக்கிறது. உங்களுடைய கண்ணீர் ஜெபம் உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. எதிர்மறையான எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்கள் இப்படி சிறைப்படுத்திடணும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து சிறைப்படுத்திடணும். ஒளியின் ஆயுதங்களை தரித்து சிறைப்படுத்தணும். ஒளியின் ஆயுதங்கள் என்ன? வசனம், நீதி, ஸ்தோத்திரம், அன்பு கூறுகிறது. இப்படி ஒளியின் ஆயுதங்களை தரித்து, மனதுருக்கத்தை தரித்து, ஸ்தோத்திரம், இந்த எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். மன்னிக்க இயலாத தன்மை உங்கள் இடத்துல இருக்குமன்னா கர்த்தரை வேதனைப்படுத்தும். மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சரீரத்துக்கு, உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்களே எதிரியாக மாறுறீங்க. நீங்கள் ஒருத்தங்களை மன்னிக்கலைன்னா அவங்கள உங்கள் மனசில் நீங்கள் சிறைப்படுத்தி வச்சுருக்கீங்க. மனசில் சிறைப்படுத்தி வச்சிருக்கனால உங்கள் சரீர சுகம் கெடும். உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்கள பற்றியே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ மன்னிக்க முடியாத தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் அது உங்களுக்கு வேதனை உண்டாக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் வேதனையை கொடுக்கும். ஆண்டவருக்கும் அது பிரியமில்லாதது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பரலோக ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, பிதாவே, நாங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கலை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது வேலிடான ரீசன், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தரும் வேலிடான பல ரீசன்ஸை வச்சிருக்கிறார் நம்மளை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை பண்ணினீங்கன்னா எல்லா பாவங்களையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு, ஸ்தோத்திரம், அந்த கசப்பான வேரை களைந்து போட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கசப்பான வேர் உங்களுக்குள்ள மற்றவங்களை மன்னிக்காட்டி கசப்பான வேர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட இருந்து வர்ற ஃப்ரூட் எப்படி இருக்கும்? அன்பு இருக்குமா? சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? நீடிய பொறுமை இருக்குமா? சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், ஸ்தோத்திரம், இதெல்லாம் இருக்குமா? இருக்காதே. கசப்பான வேர் கசப்பான கனிகளை தான் கொடுக்கும். எந்த மரமும் தன் கனியினால் அறியப்படும். அப்போ உங்களிடத்துல இருந்து கசப்பான வேர் இருக்குது, கசப்பான கனி இருக்குது. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க? கசப்பான ஆளாக இருப்பீங்க. கசப்பான ஒரு ஆள் தனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? கசப்பான ஒரு ஆள் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? கசப்பான ஒரு ஆள் தேவனுக்கு எப்படி சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு மனிதனாக, மனுஷியாக இருக்க முடியும்? அப்போ கசப்பான வேரை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை வேரை பரிசுத்தமாக்குங்கப்பா. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தோன்றினவர், ஸ்தோத்திரம், யாக்கோபின் கிளை எனப்பட்டவர், என் வேரை பரிசுத்தமாக்குங்கப்பா. பேசிக்கலி என்னுடைய ரூட் விக்கிரக ஆராதனை ரூட், என்னுடைய ரூட் கசப்பின் ரூட். ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய வேரை பரிசுத்தமாக்கட்டும். நான் எனக்கு ஆசீர்வாதமானவளாய் மாறணும். நான் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமானவளாய் மாறணும். நான் என் தேவனுக்கு ஆசீர்வாதமானவளாய் மாறணும். நான் என் சபைக்கு ஆசீர்வாதமானவளாய் மாறணும். நான் தேவராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமானவளாய் மாறணும்னு சொல்லும்போது நம் மூலமாய் சந்தோஷப்படுவார். அதை விட்டுட்டு மன்னிக்க முடியாத தன்மை உங்களுக்குள்ள இருக்குன்னா அதை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. அது வேதனை உண்டாக்கும் வழி. யாரையாச்சும் மன்னிக்க முடியாட்டி இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிறதுக்கு பலன் தாங்கப்பா, நீங்க ஏன் தப்பிதங்களை எல்லாம் மன்னிச்சிங்கப்பா, நானும் அதை மன்னிக்க மறந்துற எனக்கு இறக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உடனே போய் அவங்க கிட்ட போய் ஆக்ஷன் எடுக்காட்டிலும் தேவனுடைய நேரத்துக்காக காத்துருங்க. தேவன் நேரத்தை இணங்கி வர பண்ணும்போது நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லது நீங்கள் மன்னிக்க கேட்கணும்னு தோணுது, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்க, உடனே சம்பந்தப்பட்ட ஆள் மறுபடியும் உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, மறுபடியும் உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னா காயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். உங்கள் பாட்டு நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, மீதி சரி பண்ண வேண்டியது தேவனுடைய கரத்தில் இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் போய் சாரி கேட்க போவீங்க, அவசரப்பட்டு ஒப்புரவாக போவீங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் உங்களுடைய மன்னிப்பை, நீங்கள் கொடுக்குற அந்த எக்ஸ்கியூஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் காயம் வந்துடும். என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தான் நான் சொன்னேன் போய் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு அப்படின்னு உங்களை நீங்களே, ஸ்தோத்திரம், கவலைப்பட்டு கொள்வீங்க. இன்னும் கொஞ்சம் அந்த காயம் ஆழமாகும். அதனால ஸ்தோத்திரம், அப்படி எதுவும் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. உங்கள் பாட்டை நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல, அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாலும் என்ன பேசினாலும் அதை குறித்து நீங்கள் மைண்ட்லேயே வைக்காதீங்க.
நீங்கள் மன்னிச்சிட்டிங்க, மனப்பூர்வம் மன்னிச்சுங்க. இனி எந்த கிரட்ஜும் அவங்கள குறித்து உங்களுடைய மனசில் இல்லாதபடிக்கு கவனமாய் காத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மனசார மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார், உங்களுக்கும் கிருபை கொடுப்பார். ஸ்தோத்திரம். கடந்த கால தோல்வி பயங்கள் உங்களை துரத்தும் என்று சொன்னால் உங்களிடத்தில் வேதனை இருக்கும். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, அந்த பயம் உங்களை துரத்துதான். யோசுவா ஸ்தோத்திரம் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக போகிறார். அப்போது தேவன்கிட்ட கேட்குறாரு, நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தேவனும் போன்னு சொல்கிறாரு. இவருக்கும் ஒரே சந்தோஷம். ஏற்கனவே எரிகோவில் நம்ம ஜெயம் பெற்றுட்டோமே, இப்போ ஆயி பட்டணத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பெரிய எரிகோவை பிடிச்சிட்டோம், சின்ன ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு போயிட்டார். ஆனால் இந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களில் 30 பேர் இறந்துடுறாங்க. உடனே யோசுவாவுக்கு ரொம்ப கவலை வந்துடுது. அந்த கவலையினால் தேவ சமூகத்தில் விழுந்து அழுறாரு. அழுத உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? தோல்விக்கான காரணம் என்ன, அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது, நான் எரிகோ கோட்டையிலே ஜெயம் எடுத்த உடனே அதில் உள்ள எந்த பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களில் ஒருவன் அதில் சிலதை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் ஒழிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம் அவங்க எல்லா கோத்திரங்களையும் வர பண்ணுறாங்க, குடும்பங்களை வர பண்ணுறாங்க. சீட்டு ஒருத்தங்க மேலே விழுது, கோராகின் பித்ரோன் மேலே விழுது. என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக எப்படி யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி பிளான் போட்டு கொடுக்குறாரு. அந்த பிளான் படி போய் யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்து கொள்கிறார். இங்கே நான் சொல்ல வருகிறது என்னென்னா, கடந்த கால தோல்வி பயங்களினால நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோல்விக்கான காரணம் என்ன, அதை கண்டுபிடிங்க. நிறைய நேரத்தில் நான் தோற்று போயிட்டேன், அடுத்து எனக்கு ப்ரொசீட் பண்ண பயமாக இருக்குது, அடுத்த விஷயத்தில் நான் தோற்றுருவேன்னு சொல்லி நம்ம அழுது கொண்டே இருப்போம். இது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். அதுக்கு மாறா, ஆண்டவரே நான் தோத்துட்டேன், ஆண்டவரே ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டுகிட்ட ஒத்துக்கொள்றதுல தப்பு இல்லையே. நீங்கள் வெளியில் வீரம் பேசலாம், ஆனால் உங்கள் தோல்வியை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே உண்மையிலே நான் தோத்துட்டேன்ப்பா, இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எதை நான் திருத்திக் கொள்ளணும் வெளிப்படுத்துங்கப்பா, எதை நான் சரி செய்யணும் வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார், சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். அடுத்த அந்த பிளானில் நீங்கள் எப்படி செயல்படணும், எப்படி செயல்பட்டால் வெற்றி வரும்ன்ற பிளானையும் தேவன் கொடுப்பார். ஒரே ஜெபத்தில் தோல்விக்கான காரணத்தையும் சொல்லி, தோல்வியிலிருந்து அந்த காரணத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழியும் சொல்லி, அடுத்த ஜெயத்துக்கான பிளானையும் கொடுக்கறது தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ உங்களுடைய தோல்வி பயம் துரத்துதான். ஐயோ போன எக்ஸாமில் நான் தோத்துட்டேன், போன எக்ஸாமில் எனக்கு கொஞ்சம் தான் மார்க்ஸ் வந்தது, இந்த எக்ஸாம்லேயே நான் தோற்றுருவேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே போன எக்ஸாமில் நான் தோத்துட்டேன்ப்பா, நான் எப்படி அந்த தோல்விக்கான காரணம் என்ன எனக்கு வெளிப்படுத்துங்க. அடுத்து நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லித்தாங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண சொல்லித்தாங்க, வேகமாக ஒர்க் பண்ண சொல்லித்தாங்க, நுணுக்கங்களையும் ஆழங்களையும் சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் தோல்வியிலிருந்து விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, ஜெயத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:12 முதல் 14 வரை வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகொண்டு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் தோல்வி உலகம் நிந்திக்குதா, பிரச்சனை இல்லை. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. ஆண்டவரே இந்த தோல்வியிலேருந்து விடுதலையாக இறக்கம் செய்யுங்கப்பா. அடுத்து ஜெயிக்கிறதுக்கு நான் எப்படி படிக்கணும், எப்படி என் டைம் ஸ்லாட் இருக்கணும், எதை படிக்கணும், பிரயோஜனமானதை படிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவருடைய ஒத்தாசையை நீங்கள் நாடும்போது மற்றவர்களால் அவர் தூஷிக்கப்படுவார், உங்களால் அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, ஐஸ்வர்யவனாக துரிதப்படுதல், இது நமக்கு இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். நிறைய பேர்
பணக்காரங்களாகணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு துரிதப்படுவாங்க. சீக்கிரம் வீடு கட்டிடணும்னு சொல்லி துரிதப்படுவாங்க. உங்கள் வேலைகளில் சீக்கிரம் நீங்கள் பணக்காரங்களாகணும், சீக்கிரம் வீடு கட்டணும், என்னுடைய வேலை பீரியட் முடிகிறதுக்குள்ளே வீடு கட்டி பிள்ளைங்களை செட்டில் ஆயிடணுன்றதுக்காக வருமானத்தை விட மிஞ்சி நீங்கள் பரிதானம் வாங்குவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு அது சாபமாக வந்து சேரும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து கிடைக்கிற வருமானத்தை குடும்பமாக ஜெபம் பண்ணி அதில் தசமபாகம் செலுத்தும் போது அந்த வருமானத்தை ஆசீர்வதித்து மிச்சம் எடுக்க, அதை பெருக பண்ண, அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண, சரியான தேவன் குறித்த காலத்தில் உங்கள் வீடு கிடைக்க, சரியான உங்கள் பிள்ளைகளுக்கு வரன்கள் கிடைக்க, அழகான குடும்பம் அமைய தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யவானாக பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நீங்கள் துரிதப்படக்கூடாது. வயசு போய்கொண்டே இருக்கிறது, சீக்கிரம் வீடு கட்டணும், வயசு போய்கொண்டே இருக்கிறது, சீக்கிரம் பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணி கொடுக்கணும்னு குறுக்கு வழியில் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அநேகர் என்கிட்ட சொன்ன ஜெபக்குறிப்புகள் 1,00,000 ரூபாய் கொடுத்தா 25,000 வரும்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கே கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியலையா? அதை நம்பி நாங்கள் 1,00,000 ரூபாய் கொடுத்தோம். 2 மாதம் 25,000 ரூபா வந்துச்சு. நாங்கள் ஆசைப்பட்டு இருக்கிற மற்ற பணத்தையும் பல லட்சங்களை அவங்ககிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. பல லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. ஐஸ்வர்யவானாக துரிதப்படாதீங்க, குறுக்கு வழியை தேடாதீங்க. அதே போல் நீங்கள் சிலர் சொன்னாங்க, ஒரு உலோகத்துக்கு பணம் கொடுத்தோன்னா அதில் பல மடங்கு திரும்பி வரும்னு சொல்லிட்டு லட்சங்களை கொடுத்தோம். கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அதை நம்பி வீட்டில் உள்ள எல்லா நகையும் பேங்க்கில் போய் பிளட்ஜ் பண்ணி அதுலேருந்து வருகிற பணத்தை எடுத்து கொடுத்தோம். இப்போ நகையும் போச்சு, பணமும் போச்சு, குறிப்பிட்ட அட்ரஸில் அந்த ஆட்கள் இல்லை, மகளுடைய திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் வருத்தப்படுகிறவங்க, மகளுடைய திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லி கவலையில் மறிச்சவங்க இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாக துரிதப்படாதீங்க. இந்த உலகம் நிறைய உங்களுக்கு கண்ணிகளை வைக்கும். இதில் போட்டிங்கன்னா இவ்வளவு உங்களுக்கு விருத்தி அடையும், இதில் போட்டிங்கன்னா வேகமாக இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா, அது கால்குலேஷன் படி கரெக்டா அப்படின்னு யோசித்து ஜெபம் பண்ணி கூடுமானால் ஸ்தோத்திரம் உங்களுடைய பாஸ்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நேர்த்தியாய் உங்களை நடத்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்க. ஐஸ்வர்யவானாகிறதுக்கு துரிதப்படாதீங்க. இந்த வேதனை உண்டாக்கும் வழி உங்களிடத்தில் இருக்குதாம், கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுங்க. நாம் இப்போ ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழிகள் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் அது எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்குவீராக. தேவரீர் அப்பா, உமக்கு பிரியமான பாத்திரங்களாக எங்களை உள்ளும் புறமும் சுத்தம் பண்ணுவீராக. தேவனுடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் சிரசின் மேல் இருப்பதாக. எங்கள் வழிகளில் இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்கப்பா. அப்பா, தோல்வி பயங்களை அப்பா நம்முடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போட்டு அடுத்த ஜெயத்துக்கான பிளான்ஸை கற்று கொடுப்பீராக. எப்படி செயல்படணும், எப்படி தன்னை காத்துக்கொள்ளணும் சொல்லிக் கொடுங்கப்பா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் தேவனால் பிறந்த பிள்ளைகள். சொல்லப்பட்ட எந்த காரியத்திலும் சிக்கி எங்களுக்கு வேதனையை கூட்டிக் கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் எங்கள் கைகளையும் எங்கள் ஆத்மாவையும் எங்கள் இருதயத்தையும் எங்கள் வழிகளையும் எங்கள் வாழ்க்கையும் விலக்கி காத்துக்கொள்ள ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடுகிறோம். எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் சிறைப்படுத்துகிறோம். கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் ஜீவ வாசனையாக எங்கள் மூலம் வெளிப்படுகிறார். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேத பாடத்தை கவனிக்க ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.